வணக்கம். தமிழிஃபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வேயின் வர்த்தக அமைச்சரை சந்தித்த செந்தில் தொண்டமான். மட்டக்களப்பில் வீடு புகுந்து கொள்ளை. நாட்டுக்கு வெற்றி, எதிர்காலத்துக்கு ஒன்றிணைவோம் சுதந்திர கட்சியின் பொதுக்கூட்டம். லைக்கா ஞானம் அறக்கட்டளையால் காலி மாவட்டத்தில் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்பு. தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்தம். மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 அதிகரிப்பு. துரித நடவடிக்கை எடுக்கப்படும், கல்வி அமைச்சு அறிவிப்பு. ஜனாதிபதியை சந்தித்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள். வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான தகவல். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் உயரும் இம்மாதமும் உறுதியற்ற நிலையில் இருப்பதாக தோட்ட தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மே 21ஆம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சின் செயலாளர் வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இருப்பினும் இம்மாதத்திற்கான சம்பள இறுதி கணக்கு கடந்த 5ஆம் தேதி தோட்ட நிர்வாகங்களால் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இம்மாதமும் சம்பள உயர்வில் உறுதியற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறிப்பிட்ட தொகையை தம்மால் தொழிலாளர்களுக்கு வழங்க முடியாதென பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் எதிர்ப்பு காட்டி வந்தது. மேலும் சம்பள அதிகரிப்பு வர்த்தகமானி அறிவித்தலுக்கு எதிராக 21 பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. குறித்த வழக்கை கடந்த 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் வர்த்தகமானிக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாதென தீர்ப்பளித்தது. ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. நேற்றைய தினம் இரவு பத்திரமுல்லை பகுதியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. எதிர்கால அரசியல் நிலைமைகள் குறித்து இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் 31 உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். மாவட்ட இணைப்பு செயற்குழுக்களின் தலைவர்களும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் இந்த சந்திப்பு பொதுஜன முன்னணி பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நிறைவேற்றுக்குழு இன்றைய தினம் காலை கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையும் அரசியல் சபையும் இன்று கூடுகின்றன. இந்த சந்திப்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெறுகிறது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் அமைப்பும் திருத்தம் செய்து கட்சிக்குள் முக்கிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்னதாக எதிர்வரும் 15ஆம் தேதியில் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் இதனையடுத்து 16ஆம் தேதியில் தமது கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் குழுவுடன் நிதியமைச்சில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் வைத்து கருத்து தெரிவித்த போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கள்ளு உள்ளிட்ட கெத்துள் பண்ணை மற்றும் தென்னை சார்ந்த தயாரிப்புகளை உள்ளூர் உற்பத்தி செய்தல் மற்றும் ஏற்றுமதி செய்தல் தொடர்பான தடைகளை நீக்குவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய பொருளாதார மற்றும் பௌதிக திட்டங்கள் பற்றி குழுவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக கள்ளு உள்ளிட்ட கெத்துள் பண்ணை மற்றும் தென்னை சார்ந்த தயாரிப்புகளை உள்ளூர் உற்பத்தி செய்தல், விநியோகித்தல் மற்றும் ஏற்றுமதி செய்தல் என்பவற்றுக்கு சிக்கல்கள் காணப்படுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்வதன் மூலம் பாரிய அளவு வருமானத்தை அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சினால் இதற்கு முன்னர் இடம்பெற்ற குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய இது தொடர்பில் காணப்படும் சிக்கல்கள் பற்றிய கலந்துரையாடி அவற்றை தீர்ப்பதற்கு மதுவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தன. இதன்போது இந்த திணைக்களங்களுடன் கலந்துரையாடி இது தொடர்பில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு இணக்கம் காணப்பட்டது. தேசிய பொருளாதார மற்றும் பௌதிக திட்டங்கள் பற்றிய குழு இதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அல்கமே தலைமையில் அண்மையில் கூடிய போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வடமாகாணத்தில் தயாரிக்கப்படும் பனங்களை மொத்தமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விநியோகிப்பதற்கு காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு வசதியாகவும் முறையாகவும் கெத்துள் பனை மற்றும் தென்னை சார்ந்த தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கான பொறிமுறை ஒன்றை தயாரிக்குமாறு குழுவினால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது.
கேத்தூள், பனை மற்றும் தென்னை சார்ந்த தயாரிப்புகளுக்கு வெளிநாட்டில் பாரிய சந்தை வாய்ப்புகள் காணப்படுவதாக குழு சுட்டிக்காட்டியது. அதனால் இந்த தடைகளை நீக்குவதன் மூலம் எதிர்காலத்தில் பாரிய அளவு வருமானம் அரசாங்கத்துக்கு வரும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை அறிவித்துள்ளது. தற்போதைய சட்டமா அதிபரின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக ஜூன் முதல் வாரத்தில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பிலே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக அடிப்படையற்ற செய்திகளும் வெளியாகியுள்ளதாக ஆயர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை ஆராய ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக்க, சாக்கல ரத்னநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஜஞ்சி ராஜரத்னம் மூவரடங்கிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த குழுவில் சட்டமா அதிபர் ஒரு அடிப்படை பங்கை ஆற்றி வருகிறார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த குழு எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆயர்கள் பேரவையுடன் தொடர்ந்து உரையாடல்கள் ஈடுபட்டு வருகிறது. எனவே அந்த இடத்துக்கு புதிய ஒருவர் இந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டு செயற்படும் தாமதிக்கப்பட்டால் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டமா அதிபரின் பணிக்காலத்தை நீடித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஆயர்கள் பேரவையின் தலைவருக்கும் சட்டமா அதிபரின் குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை என ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 2021 ஆண்டு மே 26 சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்ட ராஜரத்னம் கடந்த 36 மாதங்களாக ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாக ஆயர்கள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்நிலையில் ஒய்த்த ஞாயிறு விசாரணைகளை முன்னிலைப்படுத்தி அவரின் பதவி நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை தாம் கண்டிப்பதாக ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது. கொரோனாக்கள் மாவத்தகம பிரதேசத்தில் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பில்லச பகுதியில் வீடொன்றில் கோரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 62 வயதுடைய பெண்ணிடமும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி ஒற்ற நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வெள்ளத்தில் கரம்பெட்டிய அங்குராங்குட பிரதேசத்தில் சிக்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். 20 வயதுடைய தரிந்து சம்பத் மற்றும் 17 வயதுடைய நவீன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் சிறுவயதிலிருந்தே உற்ற நண்பர்களாக இருந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி தன நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய அங்கு வசிப்பவர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் போது மாலை 3 மணியளவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவரும் சிக்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 20 உடல்களும் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேல் மாகாணம் கொட்டிகாவத்தை மற்றும் கொலன்னாவை கல்வி வலயங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பு மத்திய நிலையங்களாக செயற்படும் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 55க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண ஆளுநர் ரொகான் குணத்திலக்கு தெரிவித்துள்ளார். அத்தோடு ரத்னபுரி மாவட்டத்தின் நெவிந்திகல பிரதேசத்தில் பல பிரிவுகளில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நெவிந்திகல கல்வி வலயத்தில் ஆலப்பட மற்றும் மபேகம பிரிவுகளில் உட்பட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் தொடர்ந்து மோசமான வானிலை நிலவி வருவதால் இந்த விடுமுறை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பாதுகாப்பு மத்திய நிலையங்களாக செயற்படும் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் வானிலையின் அடிப்படையில் பாடசாலைகள் நடத்துவது தொடர்பாக தீர்மானங்கள் எடுப்பதற்கு வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்தகம மாகாண சபையின் ஏனைய கல்வி வலயங்கள் மற்றும் பாதிப்பு குறிப்பான பிரதேசங்களில் வளமை மற்றும் பாடசாலைகள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பொன்னிச்சோலை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்றிரவு 17,50,000 ரூபாய் பணமும் 4.5 பவுன் தங்கமும் கொள்ளையிடப்பட்டுள்ளது. பொன்னிச்சோலை பத்திரகாளியம்மன் ஆலயத்துக்கு அருகேயுள்ள வீடொன்றில் இருந்து கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினத்தன்று வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வீட்டை பூட்டி சாவியை விட்டு வளாகத்தில் மறைத்து வைத்துவிட்டு பொன்னிச்சோலை பத்திரகாளியம்மன் ஆலய திருச்சடங்குக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டின் படிக்கரையிலிருந்து அலுமாரி உடைக்கப்பட்டு அதிலிருந்து 17,50,000 ரூபாய் பணமும் 4.5 பவுன் தங்கமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அங்கிருந்து சிசிடிவி கேமரா களவாடி செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிராம அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்னநாயகவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொடர் வேலைநிறுத்தம் இன்று 36வது நாளாகவும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதாவனின் மனிதம் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவிக்கரம் நீட்டி வரும் லைக்காஞானம் அறக்கட்டளை காலி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவில் உள்ளிட்ட இயற்கை சீற்றத்தில் சிக்கொண்டு நாட்டில் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை லைக்காஞானம் அறக்கட்டளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் காலி மாவட்டத்தின் வெளிப்பட்டிய மற்றும் துவிரத்துற பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை லைக்காஞானம் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. வதுளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுலுப்பிட்டிய பகுதியில் 5220 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 28 வயதுடைய கிரீன்லாந்து டிவரைட் பதுலுப்பிட்டிய பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் இன்றைய தினம் பதுளை நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்ததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு அறிவிப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்ததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையை முடித்து வைத்து இந்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் கொண்டாடிய விதம் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோயம்புத்தூரில் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அண்ணாமலை திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக தோற்கடிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடிய திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர் வேதியில் வைத்து ஆடு ஒன்றை பகிரங்கமாக வெட்டி கொலை செய்து அதனை அண்ணாமலை பலியாடு என்று கோஷமிட்டுள்ளனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டுமானால் ஆட்டை கொலை செய்து அதனை கொண்டாட வேண்டும் என்று தம்மை பழி தீர்த்துக் கொள்ளுமாறு அண்ணாமலை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகையும் அரசியல்வாதியுமான கங்கானா ரணாவத்தை அறைந்த பெண் போலீஸ் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் பிரபல நடிகை கங்கானா ரணாவத் பாஜக ஜனதா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் டெல்லி செல்வதற்காக கங்கானா ரணாவத் நேற்று சண்டிகார் விமான நிலையத்துக்கு சென்றிருந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரியினால் கொல்வீத்தர் கவுன் திடீரென கங்கானாவின் கன்னத்தில் அறைந்தார். இதனை சற்று எதிர்பாராத கங்கானா அதிர்ச்சியில் உறைந்தார். இதனையடுத்து அவருடைய உதவியாளர்கள் மற்றும் விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு படையினர் இந்த பெண் போலீஸ் அதிகாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருந்தனர். இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் கங்கானா சோதனையை முடித்துக் கொண்டு விமானம் ஏறி டெல்லி புறப்பட்டிருந்தார். இனி வருவன உலக செய்திகள். இஸ்ரேல் ராணுவம் ஜெருசலேம் நகரில் உள்ள அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்தில் தாக்குதல் நடத்தியமைக்கு எதிராக ஓமன் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஓமான் வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: ஜெருசலம் நகரில் உள்ள அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்செயல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. மேலும் அத்தகைய அத்துமீறல்களுக்கு ஓமான் அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் முயற்சியில் 84 புலம்பெயர்ந்தோர் சிறிய படகொன்று இணைத்த பொழுது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. புலம்பெயர்ந்தோரிடம் பிரான்சிலிருந்து புறப்பட்ட குறித்த படகு ஆங்கில கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகின. 84 புலம்பெயர்ந்தோர் பயணித்த இந்த சிறிய படகில் எஞ்சின் ஆங்கில கால்வாய் அருகில் பழுதடைந்துள்ளது. இதனையடுத்து மீண்டும் பிரான்சுக்கு திரும்பும் முயற்சியில் குறித்த படகை திருப்பும்போது எதிர்பாராமல் அந்த படகு கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்தவர்கள் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கையில் தவறுதலாக விரைந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே பிரான்ஸ் வடகொன்று அவர்களை பத்திரமாக மீட்டுள்ளது. இதில் ஒரு 6 மாத குழந்தை உட்பட 3 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் உயிர்ச்சேதம் ஏற்படாத தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.